தாய்மார்களே, பெரியோர்களே, மறுபடியும் சொல்லுகிறேன், நான் சொல்றதெல்லாம் நீங்க ஏற்றுக்க வேண்டும் அல்ல, சிந்திக்க வேண்டும். சரி என்று பட்டதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வணக்கம் தோழர்களே, நான் மதியழகன். வேட்டை நாய்களைப் போல் கொத்தி குதறும் நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் ஏஆர் ரகுமான் அவர்கள். அதிர்ந்து பேசாதவர், மௌனத்தை மட்டுமே பதிலாக கொடுப்பவர், தனது இசையை மட்டுமே பேச வைத்தவர். அவருடைய இசைகள் அதிரும், அவர்கள் இசை குளிர வைக்கும். இந்த அதிர்ச்சியில் இருந்து இளையராஜா ரசிகர்கள் இன்னும் வெளிவரவில்லை. MS விஸ்வநாதனுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு உண்டான இளையராஜாவின் இசை அன்று பழைய பாடலைப் போல் வருமா என்று எங்கள் காலத்தில் கேட்கப்பட்ட ஒரு இசை இளையராஜாவின் வருகை MS விஸ்வநாதன் அவர்களை ஓய்வுக்கு தள்ளியது. அதேபோல் ஏஆர் ரகுமான் அவர்களின் வருகைக்கு பிறகு தன்னையே தெய்வமாக நினைத்து, தான் கடவுள் என்பதைப் போல் நினைத்து, வாய்ப்புக்காக, தன்னுடைய வெற்றிக்காக, படத்தின் விற்பனைக்காக சொன்ன மனிதர்களின் பேச்சை நம்பி ஏமாந்து போன இளையராஜா ஏஆரின் ரகுமான் வருகைக்கு பிறகு காணாமல் போய்விட்டார். அதுதான் உண்மை. ஏஆர் ரகுமான் இசை புயலை கிளப்பியது. இன்று அந்த மனிதரை அவர்கள் வேட்டைக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். ஆனால் எந்த காலம் என்பதைத்தான் நாம் உற்று நோக்க வேண்டும். இளையராஜா நான் மோடி அவர்களை அம்பேத்கரின் மறு உருவமாக பார்க்கிறேன் என்கின்ற சொல்ல காலகட்டம். அவருடைய தம்பி பாரதிய ஜனதா கட்சியில் கங்கை அமரன் ஐக்கியமான காலகட்டம், ஏன் வேட்பாளராகவே ஆகிவிட்ட காலகட்டம். அடுத்து இளையராஜா அவர்களுக்கு நாடாளுமன்ற பதவி கொடுக்கப்பட்ட காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் ஏஆர் ரகுமான் அவர்களின் இசை சென்னையில் நடைபெறுகிறது. அந்த இசை நிகழ்ச்சிக்கு ஏராளமான ஆயிரக்கணக்கான போலி டிக்கெட்டுகளை விற்பனை செய்து ஏஆர் ரகுமானின் இசையை பாழாக்கியக்கூடிய செய்தி பின்னாடி ஒரு கட்சி இருந்ததாக பேசப்படுகிறது என்பது உண்மை. அது செய்தித்தாள்களிலும் வெளிவந்திருக்கிறது. தற்போது ஒரு இயக்குனர், ராம்கோபால் வர்மா என்கின்ற ஒரு இயக்குனர், ஒரு தெலுங்கு இயக்குனர் ஏஆர் ரகுமான் மீது யாரும் சொல்லாத பழியை சொல்லியிருக்கிறார். அவர் இசையமைக்க தெரியவில்லை, அவர் பாடல்கள் டூயினை களவாடி விட்டார், அவர் போட்டிருக்கும் பாடல்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறது, அத்தனை பாடல்களும் உனக்கு காப்பியடிக்கப்பட்டதாகவா தெரிகிறது. இதையெல்லாம் நாம் ரொம்ப, அவர் எந்த நேரத்தில் ஒருத்தர் பேசுறாங்கிறத நம்ம உற்று கவனிக்கணும். இஸ்லாமியர்கள் சொத்துக்களை அபகரிக்க நினைக்கிறார்கள், இந்துக்களின் தங்கத்தை களவாட நினைக்கிறார்கள் என்று பழி சொல்லக்கூடிய காலகட்டத்தில், தேர்தல் நேரத்தில் வட இந்தியாவில் முஸ்லிம்கள் மீது மிகப்பெரு தாக்குதல், அதாவது வசைமாறி பொழுது தாக்குதல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஏஆர் ரகுமான் அவர்களின் மீதும் ராம்கோபால் என்கின்ற வர்மா என்கின்ற ஒரு வன்மம் பிடித்தவன் ஒரு பதிலை சொல்லியிருக்கிறான். ஜெய்கோ ஆஸ்கார் விருதினை வாங்கியவன், ஆஸ்கார் விருது வாங்கியதுதான் ஏஆர் ரகுமான். வாங்கி தன் தமிழுக்கு அர்ப்பணை செய்து விட்டு தன்னுடைய அன்னையிடம் ஒப்படைத்தார். ஒரு செய்தியை இந்த இடத்தில் நான் சொல்ல வேண்டும். அவர் தாயார் இறந்த பிறகு ஒரு கேள்வியாளர் அவர்கள் கேட்கிறார்கள், ஆஸ்கார் விருதினை நீங்கள் கடைசியாக தொட்டது எப்பொழுது அப்படி என்று கேட்கின்ற பொழுது அவர், நான் உண்மையை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஆஸ்கார் விருதினை நான் வாங்கிய போது அன்னையிடம் கொடுத்து விட்டேன், எங்க அம்மா பத்திரமாக பீரோல வச்சுட்டாங்க போல, அது தங்கம்னு நினைச்சிட்டாங்க போல. என் அன்னையின் மறைவுக்கு பிறகு அந்த விருது எங்கிருக்கின்றது என்று பார்த்த பொழுது என் தங்கை சொன்னார், இந்த பீரோவில் இருக்கலாம் என்று தெரிந்தவோ அந்த பீரோ சாவி இல்லை. அதை பின்னர் உடைத்து பார்த்தபோது அதில் ஆஸ்கார் விருது இல்லை. அப்பொழுது ஏஆர் ரகுமான் அவர்களின் மகன் சொன்னாராம், அப்பா இந்த பீரோவில் இருக்கிறது என்று பார்த்தபோது அந்த இடத்தில் ஒரு துணியை சுற்றி இருக்கிறது. நான் அப்பொழுதுதான் பார்த்தேன், என் அம்மாவிடம் இருந்த அந்த ஆஸ்கார் விருது என் அன்னையின் மறைவுக்கு பிறகு என்னிடம், என் வீட்டிற்கு வந்திருக்கிறது. அவ்வளவுதான் ஆஸ்கார். விருது என்பதும் பதவி என்பதும் அதிகாரம் என்பதும் தண்ணீரை போல் இருக்க வேண்டும்.
தண்ணீர் எப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அந்த நொடி கடந்து விட்டது, அவ்வளவுதான், நான் அப்படித்தான் அந்த விருதினும் நினைக்கிறேன் என்று பேசிய மனிதனை கொய்த்தி தின்கிறார்கள். இணையதளங்களிலும் பத்திரிகைகளிலும் ஒரு சார்பாக எழுதுகிறார்கள். யார் அந்த ஏஆர் ரகுமான்? இளையராஜாவிற்கு குறிவாக இருந்தவர் அவரது தந்தை. இளையராஜா இசைத்துறைக்கு வருகின்ற போதே அவர் இசைத்துறையில் இருந்தவர். தங்கமான மனிதர் என்று பெயர் பெற்றவர். அவருக்கு பின்னால் வந்த இளையராஜாவின் வருகைக்கு பிறகு, இசைத்துறையில் புரட்சி ஏற்பட்ட பிறகு, ஏஆர் ரகுமான் அவர்களின் வருகைக்கு பிறகுதான் மீண்டும் இசைத்துறையில் ஒரு புரட்சி ஏற்பட்டது. மிக பெரும் மாற்றம். எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களின் காலகட்டம், இளையராஜா அவர்களின் காலகட்டம், அடுத்து ஏஆர் ரகுமானின் காலகட்டம். அதை போல் ஒரு மாற்றம் இன்று வரை இன்னும் வரவில்லை. இதுதான் உண்மை. ஏஆர் ரகுமான் இந்த இந்திய நாட்டை 300 ஆண்டுகள் ஆட்சி செய்த வெள்ளைக்காரர்களின் வசத்தில் இருந்தது அவருடைய இசை. இங்கிலாந்து நாட்டின் வீதிகளில் பாடியதாக சொல்வார்கள், பாடல்கள் ஒலித்ததாக சொல்வார்கள். ஏன், இங்கிலாந்து மகாராணியே கூட்டி வந்து அவர் இசை நிகழ்ச்சியை கண்டுகளித்த வரலாறும் உண்டு. ஹாலிவுட் படங்களுக்கு இசையமைத்து விட்டார், அரபி படங்களுக்கு இசையமைத்து விட்டார், ஈரானிய படங்களுக்கு இசையமைத்து விட்டார். இங்கிலாந்தில் முதற்கொண்டு ஆப்கானிஸ்தான் வரை கஜல் பாடல்களின் வருகையில் அவருடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யம் படைத்து விட்டார். சூஃபி இசை படிக்க ஆரம்பித்து விட்டார். அவரை சுற்றி மிகப்பெரிய உலகளவிலான ரசிகர்கள் இன்றும் நடக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டுக்குள் இந்தி இசையும் ஆங்கில இசையும் ஆக்கிரமித்துக் கொண்டதை அகற்றிய இளையராஜா தமிழ்நாட்டை விட்டு வெளியே செல்ல முடியவில்லை. ஆனால் தமிழ்நாட்டை நோக்கி இந்தியர்களையும், இந்திக்காரர்களையும், அரபிக்காரர்களையும், ஐரோப்பியர்களையும், அமெரிக்கர்களையும் வர வைக்கக்கூடிய ஆற்றலுக்கு சொந்தக்காரன் ஏஆர் ரகுமான். அவர் மீதுதான் ராம்கோபால் வர்மா பழி சுமத்துகிறார். ஏஆர் ரகுமான் அவர்களின் இசையில் உச்சம் தொட்டவன் ராம்கோபால் வர்மா. ஆம் தோழர்களே, 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் ரங்கீலா என்ற ஒரு திரைப்படம் சென்னையில் ஈகா தேட்டரிலே நான் பார்த்தேன். அப்புறம் உட்லண்ட்ஸ் தேட்டர்களில் நான் சத்தேன். இசைக்காகவே ஓடிய படம், ஏஆர் ரகுமானின் இசைக்காகவே ஓடிய படம், இசைக்காகவே எழுதிய கதை. இன்றும் நீங்கள் பார்க்கலாம். ஊர்மிளா என்ற நடிகை, மிக சிறந்த இந்தி நடிகர் ஒருவர். அது சினிமா துறை சம்பந்தப்பட்டதாகவே இருந்தது. அப்படி தனக்கு வெற்றியை கொடுத்த ஒரு இசையமைப்பாளரைத்தான் காரி உமிழ்ந்திருக்கிறான் இந்த வன்மம் பிடித்த ராம்கோபால் வர்மா. ஆம் தோழர்களே, வன்மம் தான். இவன் வர்மா அல்ல, வன்மம் பிடித்தவன். எத்தனை தாக்குதல்கள் அவர் மீது. ஏன், தமிழையும் தமிழரையும் கொண்டாடிய ஒரு தமிழனை தாக்குவதற்கு என்ன காரணம்? தேர்தலா? மத அரசியலா? அவர் மதத்திற்கு சொந்தக்காரரா? அப்படி இல்லையே. தன்னை தமிழனாக எல்லா இடத்திலேயும் தன்னை அங்கீகரிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர். ஆஸ்கார் விருது வாங்குகின்ற 2 வார்த்தைகள் பேசுகின்ற பொழுது கூட அவர் தமிழை உச்சரித்து வெளியே வந்தவர். சமஸ்கிருதம் உயர்ந்தது, சமஸ்கிருத பாடல் இசையமைப்பதற்கு நன்றாக இருக்கும் என்று சொன்ன இளையராஜாவை போல் இல்ல ஏஆர் ரகுமான். ஏன் இளையராஜா என்று நான் சொல்கிறேன் என்றால், இதற்கு பின்னால் ஒரு வன்ம அரசியல் இருக்கிறது. நம்புங்கள் தோழர்களே, இதுதான் உண்மை. வன்ம அரசியல் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. தமிழில் சாம்ராஜ்யம் நடத்திய எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு பிறகு சங்கர் கணேஷ் என்ற ஒரு இசையமைப்பாளர் இருந்தார், சந்திரபோஸ் என்ற ஒரு இசையமைப்பாளர் இருந்தார். அவர்கள் பெறாத வெற்றியை எஸ்.ஏ. ராஜகுமாரும் இளையராஜாவின் தம்பி கங்கை அமரனும் பெறாத வெற்றியை இசையில், திரைத்துறையில் சாம்ராஜ்யம் படைத்த, திரைத்துறையில் பிரளயத்தை கிளப்பிய டி. ராஜேந்தர், கே. பாக்கியராஜ், எம்ஜிஆர் தனது வாரிசு என்று அறிவிக்கப்பட்டவர், டாக்டர் கலைஞரால் சட்டமன்ற உறுப்பினராக்கப்பட்ட டி. ராஜேந்தர் அவர்கள் இசையமைத்தார்கள். அவர்களின் வருகைக்கு பிறகு அம்சலேகா, தேவேந்திரன், இயக்குனர் இமயம் பாரதி ராஜா கொண்டு வந்தவர், இந்தியிலிருந்து வந்த மனோஜ் கியான்,
சௌந்தர்யன், பாலபாரதி, வித்யாசாகர், மிக அருமையான இசை கொடுத்த வித்யாசாகர், இவர்களின் காலகட்டத்திற்கு பிறகு சூப்பர் ஸ்டார்களால் கொண்டாடப்பட்ட தேவா, மறக்க முடியாத ஒரு பாடலாசிரியர், இசையமைப்பாளர். தேவா கானா பாடல்களை திரைத்துறையில் அறிமுகப்படுத்தியவர். அவருடைய வருகைகளுக்கெல்லாம் அப்புறம் ஒரு சிறுவன் ரோஜா பூவோடு அமைதியாக வந்தான், ரோஜா என்ற திரைப்படத்திற்காக. இன்னும் எனக்கு அந்த காணொளி நினைவாக இருக்கிறது. ஒரு காட்சி ஒளிபரப்பப்பட்டது. அந்த சமயத்தில் பத்திரிகைகளிலும் நான் படித்திருக்கிறேன். கே. பாலச்சந்தர், நான் உங்களுக்கு ஒரு இளைஞனை அறிமுகப்படுத்தப் போகிறேன், அவன் இசையமைப்பாளர் என்று சொன்னபோது பேண்ட் பாக்கெட்டுக்குள் கையை விட்டுக் கொண்டு ஒரு சிறுவன் வந்து நின்றான். இப்பொழுது பார்க்கலாம் இவன் சிறுவன் என்று. இந்த பாடல் வெளியான பிறகு நீங்கள் சொல்லுவீர்கள் இவன் யார் என்று. அதென்று நிரூபித்தது. ஒற்றை படம் தேசிய விருதை அள்ளி குவித்துக் கொண்டு வந்தான். புறக்கணிக்கப்பட்ட வைரமுத்து, கவி பேரரசு மீண்டும் எழுச்சி பெற்றார். எத்தனை காலங்கள் தான் திறமையாளர்களை அமுக்க முடியும்? விதைகளை மண்ணுக்குள் ஒளிப்பு வைப்பதைப் போல, ஒரு மழை துளி வரும்போது மண்ணை முட்டி வெளிவருவதைப் போல, ஏஆர் ரஹ்மானின் வருகைக்கு பிறகு இளையராஜாவின் வாசல் கதவு மூடப்பட்டு விட்டது. வருகை குறைந்து விட்டது. ஏன்? அவர் மகன் யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா, இவர்களெல்லாம் பெறாத வெற்றியை, 70 ஆண்டு காலம் இசையமைப்பாளர்கள் இந்தியாவில், சுதந்திர இந்தியாவில் பெற முடியாத வெற்றியை ஆஸ்கார் விருதின் மூலமாக பெற்ற ஏஆர் ரஹ்மானின் ஏன் இத்தனை தாக்குதல்கள்? இந்த மதவாத அரசியலுக்கு பிறகு தமிழ் மேடைகளில் இந்தி பேசுவதைப் போல் ஒரு காட்சி வருகிறது, ஒரு சூழல் உருவாகிறது. தன்னுடைய வர்ணனையாளர் ஒருவர் இந்தியில் அழைக்கின்ற காட்சி வந்தபோது, இந்தியா இது தமிழ் மேடையில் ஏன் இந்தி பேசுகிறீர்கள் என்று தமிழ் 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 என்று கத்திக்கொண்டே வெளியே ஓடவர். ஐரோப்பிய மேடைகளிலும் அமெரிக்க மேடைகளிலும் பேசுகின்ற பொழுது மேடையில ஏறும் போதே தமிழ் வாழ்க தமிழ், தமிழ் வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் என்று சொல்லியபடியே அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உற்சாகத்தை ஊட்டக்கூடிய ஏஆர் ரஹ்மான் மீது நீங்கள் பழியை சுமத்துகிறீர்கள். இதற்கு பின்னால் அரசியல் இல்லாமல் என்ன இருக்கிறது? அம்பேத்கரை விட நல்லவர் மோடி என்று சொன்னவருக்கு தன்னுடைய குடும்பத்தார் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு மதவாத அரசியலுக்கு சங்கமாகிவிட்ட பிறகு, கிறிஸ்தவரான ராசையா இந்துவாக வேஷம் தரித்த பிறகு, நீங்கள் மத உரிமை இருக்கிறது, நீங்க என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம். இசைத்துறையில் இந்தியாவில், தமிழ்நாட்டில் அதை ஆக்கிரமித்தவர்கள் பிராமணர்கள் என்று தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தக்கன சங்கிகளுக்கு சிங்கியடிக்கும் இளையராஜாவிற்கு மத்தியில் இந்துவாக இருந்தவன் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகி தன் இறையை தனியாக வைத்துவிட்டு சூஃபி பாடல்களை கூட தனிப்பட்ட இசையமைப்பாளர்களாக அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏஆர் ரஹ்மான் மீது ஏன் இத்தனை வன்மம்? இதற்கு பின்னால் அரசியல் இருக்கிறது. அதை நாம் சொல்லாமல் இருக்க முடியாது. அந்த வகையில் தான் இத்தனை பட்டியலில் இருக்கக்கூடிய இத்தனை 20 இசையமைப்பாளர்கள் பெறாத வெற்றியை பெற்றவர், உலகம் முழுவதும் புகழப்படுபவர், இங்கிலாந்து மன்னர் உட்பட, பிரான்ஸ் தேசத்திலிருந்து, டச்சு தேசத்திலிருந்து, ஸ்வீடன் நார்வேயில் இருந்து, ஈழத்திலிருந்து, அமெரிக்க தேசத்திலிருந்து, ஆப்பிரிக்காவிலிருந்து, ஆசியா கண்டம் முழுவதும் நேசிக்கப்பட்ட ஒரு மனிதர். முகமது நபி அவர்களின் சிறப்பினை பற்றி ஒரு திரைப்படம் எடுத்தப்பட்ட பொழுது, முகமது என்கின்ற திரைப்படத்தை மஜித் எடுத்த பொழுது, மிகச்சிறந்த இயக்குனர். அவருடைய படங்கள் எல்லாம் கொண்டாடப்படக்கூடிய படம். சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், ஃபாதர், நான் பார்த்து வியந்திருக்கிறேன். அவருடைய படங்களுக்கெல்லாம் இசையமைக்கும் வாய்ப்பினை பெற்றவர் தனது திறமையால். தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகாதவன் எல்லாம் ஏஆர் ரஹ்மானை பற்றி வசைபாடி கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் கண்டுகொள்ளாமல் சும்மா இருக்க முடியாது. எந்த அளவுக்கு இளையராஜாவுக்கு ஒரு கேடு வருகின்ற போது நாங்கள் எல்லாம் எதிர்த்தோம். சிம்பொனி இசையமைத்து வருகின்ற இளையராஜாவை இந்த ஏன் வரவேற்கவில்லை என்று கேட்டு போராடிய களத்தில் நின்றவன் நானும் ஒருவன். நாடாளுமன்றத்திலே கேள்வி எழுப்பினார் மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள். சிம்பொனி இசையமைத்தார். அந்த திருவாசகத்தில் கொண்டு போய் தமிழ் இலக்கியத்தை பேசி உச்சம் தொட வைத்தார் வைகோ அவர்கள். இளையராஜாவை கொண்டாடினார்கள். நாங்கள் கொண்டாட தவறுவதில்லை. ஆனால் அந்த சிம்பொனி இசை இன்னைக்கு வரைக்கும் வெளியே வந்திருக்கிறதா?
கேளுங்கள். இன்றைக்கு வரைக்கும் இளையராஜாவின் சிம்பொனி இசையை நீங்கள் கேட்டு இருக்கிறீர்களா? ஒரு தற்பெருமைக்கு சொந்தக்காரன் யாரை தூக்கி பிடித்துக் கொண்டு யாரை நீங்கள் தாழ்த்துகிறீர்கள் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதற்கு காரணமும் இருக்கிறது. அதைத்தான் இந்த இடத்தில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். யாராவது ஒரு 10 பேர், யாராவது ஒரு 100 பேர், யாராவது ஒரு 1000 பேர். அன்பு தோழர்களே, அனைவருக்கும் அனைத்து செய்திகளுக்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கிறது. அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் தூற்றுவோர் தூற்றுங்கள். சூரியனை யாராவது மறைக்க முடியுமா? நிலவினை யாராவது மறைக்க முடியுமா? பூமி ஒரு முறை சுற்றி வந்தால் நிலவு வந்து விடும். பூமி ஒரு முறை சுற்றி வந்தால் சூரியன் தெரிந்துவிடும். அதை போலத்தான் நீங்கள் இப்பொழுது ஏஆர் ரகுமான் மீது நீங்கள் எந்த விதமான பழிகளையும் சுற்றி விடலாம். ஒரு இருட்டு அது மறையும் போது இந்த வரலாற்றில் நிலைத்து நிற்கக்கூடிய ஏஆர் ரகுமான் அவர்களின் புகழ் இந்த வன்மம் பிடித்த வர்மாக்களைப் போல், சங்கிகளைப் போல், மதவாத அரசியல்வாதிகளை போல் ஒரு நாள் பூமி சுழலும். அவர் காலத்துக்கு பிறகும் ஏஆர் ரகுமான் புகழ் நிலைத்து நிற்கும். ஏஆர் ரகுமான் அவர்களுக்கு நாங்கள் முழுமையான ஆதரவு கொடுக்கிறோம். ஏஆர் ரகுமான் அவர்களின் புகழ் ஓங்கட்டும், அவர் இசை பேசட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே. தாய்மார்களே, பெரியோர்களே, மறுபடியும் சொல்லுகிறேன். நான் சொல்றதெல்லாம் நீங்க ஏற்றுக்க வேணும் அல்ல, சிந்திக்க வேண்டும். சரி என்று பட்டதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.